நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாருங்க, மிக முக்கியமான அதாவது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு சிக்கி சின்ன பிணமாயிட்டு இருக்கு. காரணம், தமிழ்நாட்டை இந்த 5 வருஷம் ஆண்ட இந்த திருட்டு திமுக தான். என்ன பண்ணி வச்சிருக்கானுங்க பாருங்க. எவ்வளோ கம்பீரமா இருந்த ஒரு தமிழ்நாடு மானத்தை எல்லாம் இன்னைக்கு உலக அளவில், அதாவது இந்திய அளவில் கொண்டு போய் சேர்த்துட்டானு. பெண் பிள்ளைகள் வெளியே போக முடியல. ஒரு பொண்ணு விளாத்திக்குளம் தூத்துக்குடி விஷயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 495 மார்க் எடுத்த ஒரு பொண்ணு, சின்ன குழந்தை, 17 வயசு கூட. அந்த பிள்ளைக்கு நடந்த விஷயம் நம்மலாம் தமிழர்கள் சொல்லலாம், வெக்கப்படணும். அந்த குடும்பம்லாம் இன்னும் கதறி அழுது முடியலை. இன்னும் அதற்கான நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல. அந்த ஒரு மாசமா பாருங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு இஷ்யூ. எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து கஞ்சா, எங்க பார்த்தாலும் இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போறானுங்க, காலேஜுக்கு போறானுங்க. எங்க பார்த்தாலும் அவனுக்கு ஒரு லிங்க் இருக்கு, கஞ்சா அடிக்கிறதுக்கான லிங்க் வச்சு என்ன பண்றானுங்க, ஏது பண்றானுங்க, வெட்டு உதவ சர்வ சாதமாக பண்றானுங்க. பாவம் புண்ணியம் எதுவுமே ஒருத்தனுக்கு ஒண்ணுமே தெரில. அடிக்கிறதா கெத்து, கஞ்சா அடிக்கிறதா ஏதோ பெரிய உலக சாதனை. அதை அடிச்சுட்டு ஏதாவது 4 பேர் ரோட்ல போறணும், வெட்டணும், குத்தணும். இப்படி ஒரு கல்ச்சரை உருவாக்கி விட்டான் அந்த திமுக காரன். இந்த 5 வருஷத்துல ஆண்டு எவனுக்குமே பயம் இல்லை. அதாவது காவல்துறைக்கு மேல துளி அளவு கூட பயம் இல்லை. ரோட்ல போறவங்க சும்மா அடி, பைக்கில் வரானா 4 பேராப்போ 5 பேராப்போங்கிற லெவலில் அவனுங்க பாட்டு ஒரு கும்பலாக சுற்றுறானுங்க. இதுக்கெல்லாம் முடிவு எழுதக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை தான் நமக்கு இந்த 30 நாள் வரப்பிரசாதமாக கடவுளாக பார்த்தா நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தந்திருக்காங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணால் இந்த தமிழ்நாடு பாதாளத்திற்கு தான் போகுமே தவிர இனி மீண்டும் எக்காரணம் கூட வராது. அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கஞ்சா சாம்ராஜ்யத்தை வந்து விதைச்சிட்டு போயிட்டானுங்க. இது இன்னும் இவனுக்கு ஆட்சிக்கு வந்துட்டானுங்கன்னா பெண் குழந்தைகள் எல்லாமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிற லெவல் ஆக்கிட்டானுங்க. இனி ஆம்பளையில் கூட வெளியே வர முடியாது. எங்கே பார்த்தாலும் சர்வசாதாரண வெட்டுராச்சு வெட்டி சார்ஜிட்டு போயிடும். அப்படிதான் இந்த கடந்த காலங்கள்லாம் இவனுங்க ஆட்சி செஞ்ச லட்சத்தை பார்க்கும்போது இந்த 5 வருஷத்துல அப்படிதான் நடந்திருக்கு. எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று அங்கே வெட்டி கொள்ளானுங்க, கும்பலாக வெட்டுறானுங்க, ஜாதி பேர் அது பேர். எப்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்டா இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து இந்த வீட்டில் சுகமாக தூங்கிட்டு உறங்கிட்டு இருக்கவங்க எல்லாமே தெரியாது. இவங்க எல்லாம் திமுக உடனே ஆதரவாட்டு சொம்பு தூக்கிட்டு வந்துடுவானுங்க. விஷயம் என்னன்னு பாருங்க, இந்த திமுகவு சொம்பு தூக்குற எல்லாருமே அவனுங்க மூலமா ஆதாயம் அடைஞ்சிருக்கணும். ஒரு வழியில ஏதாவது ஒரு டெண்டர் எடுத்துருக்கணும், இல்லைன்னா அவனுங்களை வச்சு நல்லா தின்னு கொளுத்துட்டு இருப்பாங்க தெரியுமா. அவனுங்க மட்டும்தான் அந்த திமுக இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை சொம்புத்திக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி தமிழ்நாடு மக்கள்லாம் தெளிவா இருக்கானுங்க. இவங்க இந்த தடவை மட்டும் வர விட்டா நம்ம தமிழ்நாடு சத்தியமா ஒரு மினி சுடுகாடா மாறுங்கிறதுல அதுல வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம எல்லாரும் இந்த தடவை ஒற்றுமையா இந்த திமுக விரட்டடிக்கணும். அப்படின்னா இன்னைக்கு பாருங்க, மக்களோடு மக்களாக நிற்கிற ஒரே கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி மட்டும் தான். இன்னைக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து அதிமுக தலைமையில் என்டிஏ கட்சி கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கி வச்சிருக்க திமுக வீழ்த்ததுக்கு பொன்னான ஒரு வாய்ப்பு நம்ம எல்லாரும் கிடைச்சிருக்கு. தயவு செய்து மீண்டும் இந்த சின்னத்தை பார்த்தீங்கன்னா, உதயசூரிய சின்னத்தில் மட்டும் யாருக்கும் கையை குத்திராங்க. அந்த உதயசூரிய சின்னம் கையில் நீங்கள் குத்துறதும் உங்கள் கண்ணில் குத்துறதும் ஒன்று தான். அதனால யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க, இந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் நடந்திருக்கு பாருங்க. ரிப்போர்ட் எடுங்க. எத்தனை பேர் கஞ்சா அடிச்சு நாசமா போயிருக்கான்னு பாருங்க. எத்தனை பேரை வெட்டி ரோட்ல ஓட விட்டு வெட்டி கொண்டிருக்கான்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் ரவுடிசம். ஒருத்தன் கூட்ட குடிச்சு நின்று பேச முடியாது, பேசினா கும்பலை விட்டு தான் அடிப்பான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குட்டிச்சவரை மாற்றி வச்சிட்டாங்க. தயவு செய்து தமிழக மக்கள் எல்லாருமே சிந்தித்து வாக்களிங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அவனுங்களை குறி வச்சு அடிக்க நம்மகிட்ட இருக்க ஒரே ஆயுதம், நம்மகிட்ட இருக்க அந்த ஓட்டு மட்டும்தான். வீட்டில் இருந்து அமைதியாக இவனால வரட்டடிக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நம்மகிட்ட இருக்கிற அந்த ஓட்டு. அதனால சிந்திச்சு எல்லாரும் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிகள் எல்லாம் வந்து ஏதோ பெரிய நம்மளை தான் வந்து காப்பாற்ற வந்து மட்டும் நினைச்சிடாதுங்க. இன்னைக்கு கூட கேஸ் தட்டுப்பாடுங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. 100 ரூபா குறைப்பேன்னு சொல்லிட்டு தான் கேஸுக்கு சப்சிடி 100 ரூபா குறைப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்தான். ₹1 குறைக்கல. இந்த மாதிரி இக்கட்டான நேரத்திலையும் உலகத்தை, அதாவது இந்தியாவை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நம்மளை சிந்திக்க விடாத அளவுக்கு நம்மளாம் முட்டாள் நினைச்சிட்டு அவன் வந்து என்ன பண்றான், கேஸ் தட்டுப்பாடு ஆயிட்டு அப்படி இப்படின்னு. இவனை விட எல்லாருமே வந்து நல்லா படிச்சு எல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய ஒரு ஈரான் வந்து அதை சுற்றி உள்ள கல்ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கு. ஈரானை வந்து அமெரிக்கா இஸ்ரேல் அடிக்கிறனால அவனும் தற்காத்துக்குள்ள தான் அடிக்கிறான். இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆரம்ப ஸ்தல சந்தியில் தான் எல்லாமே குருடாயில் கச்சான கேஸ் எல்லாமே வந்தாகணும். இப்படி அந்த இடத்த பேஸ் பண்ணி மிகப்பெரிய வார் நடக்குது. நம்மளாம் சிக்கி தவிச்சு நம்ம இந்தியர்கள் அந்த கப்பலில் மாட்டிருக்காங்க. அவங்களும் நம்முடைய இந்திய அரசு எவ்வளோ அழகாக அந்த நாட்டில் இஸ்ரேலும் நட்பாக வச்சுட்டு, ஈரானையும் நட்பாக வச்சுக்கிட்டு, அமெரிக்காவும் நட்பாக வச்சுட்டு எவ்வளோ அழகாக நம்ம மக்களை மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக.
இதெல்லாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு இதை வச்சு எப்படியாவது ஒரு தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடை உருவாக்கிறணும், பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடை உருவாக்கிறேன்னு 4-5 பெட்ரோல் பங்க்லாம் அவங்களுக்கு கட்சிக்காரங்களை அனுப்பி விட்டு ஒரு கூட்டத்தை உண்டாக்கி 4 நாள் ட்ரெண்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் ஃபெயிலியர். ₹1 கொடுத்து பெட்ரோல் டீசல் விலை கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. எல்லா இடத்துலையும் எப்பவும் போல பெட்ரோல் பல்கெல்லாம் இயங்கிட்டு தான் இருக்கு. எங்கேயுமே பெட்ரோல் பல்கை மூடல். இதெல்லாம் அவனுக்கு சம்பட்டி அடி கொடுத்த மாதிரி பாஜக கொடுத்துட்டு இருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய வாரம் நடந்தாலும் போர் நடந்தாலும் இந்தியாவில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்னும் ஆளுமை இருக்கிற இங்கே எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா? மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக. அதனால தான் நாட்டு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவான. இது முன்னாடிலாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி வெளிநாட்டுக்குலாம் போனால் ஏதோ சட்டையை மாத்திரத்தை இந்தியாவுக்கு வர மாதிரி பில்டப் மீம்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க. இன்னைக்கு அதே மாதிரிப்பட்ட நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லா நாட்டிலேருந்து கேஸ் அவங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாமே கொண்டு தந்துட்டு தான் இருக்காங்க. நாம நமக்கு தேவையானதெல்லாம் இருந்த இடத்துல இருந்து நாமளாம் இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வெளிநாட்டு கொள்கை தான் காரணம். சரிங்களா? அதனால இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிஜேபியோட நன்மையை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அது எதையுமே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிட்ட போய் சேரக்கூடாதுங்கிறல மதம் ஜாதிங்கிற அப்படி கட்டமைப்பு அப்படி பிரித்து வச்சு தனித்தனியாக வச்சு இந்த திமுக உருட்டிட்டு இருந்தான். இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. கனிமொழி அவர்கள், அம்மையார் கனிமொழி அவர்கள் ஏதோ சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, என்னெல்லாமோ உருட்டுனாங்க. தூத்துக்குள்ள போய் வாய் பேச முடியல. ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன நடந்துன்னு நின்று பேச முடிஞ்சவங்களால தொண்டையில ஏதோ என்னத்த சொல்றதுக்குன்னு தெரியல. இப்படி பயந்து ஓட தெரியுது. அவங்களோட சொந்த தொகுதி அங்க இருந்து ஒரு பிரஸ் மீட் பண்ண தெரியாம பயந்து ஓடுற லெவல்ல இன்னைக்கு அந்த மக்கள்லாம் கொண்டு போய் விட்டாங்க. அவங்க கொண்டு விடல, இவங்க அந்த லெவல்ல தமிழ்நாடை கொண்டு அதால பாதாளத்துல கொண்டு போட்டாங்க. அப்புறம் முதல்வர், இப்போ முதல்வர் இல்லை, அவங்க எக்ஸ்பயர் ஆயாச்சு. விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, பெண்கள் தான் திமுகவை ஓட்டு அதிகமாக போட்டு ஜெயிக்க வைப்பாங்க இந்த தடவை அப்படின்னு. இதே பெண்கள் தான் அவங்கள வரட்டி அடிக்க போறாங்க. அதான் உண்மை, எழுதி வச்சுக்கோங்க. அதனால மக்களே, தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த சின்னத்தில் இருந்தாலும் சரி, அது ரெட்டலையா சின்னமாக இருந்தாலும் சரி, தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி, மாம்பழம் சின்னமாக இருந்தாலும் சரி, எந்த சின்னம் அந்தந்த தொகுதிக்கு ஒதுக்கிடுறாங்களோ அந்த சின்னத்துக்கு மிகப்பெரிய அளவில் ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா டெபாசிட் இல்லாமல் இன்னைக்கு திமுக அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. கண்டிப்பாக இந்த தடவை மிகப்பெரிய வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக என்டிஏ கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இருந்தாலும் இந்த திமுகவுக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வு எதுனா, திமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் கண்ணை நீங்களே குத்துற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான ஆயுதம் அது. அதனால தயவு செய்து அதில் மட்டும் யாரும் ஏமாந்துடாதுங்க. இலவச வாக்குறுதிக்கோ எதுக்குமே ஏமாந்துடாதுங்க. பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற வைங்க. நம்ம எல்லாருமே நிம்மதியாக இருக்கிறதுக்கும், பெண் குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே நம்ம உலக அளவில் நம்ம தமிழ்நாடு மாநிலத்தை உயர்ந்த இடத்துல மீண்டும் கொண்டு போகணும் அப்படின்னா இந்த ஒரு கட்சி ஆள மட்டும்தான் முடியும். தேசிய ஜனநாயக கூட்டணியால் மட்டும்தான் முடியும். ஸோ மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை எல்லாம் கொடுங்கள். நன்றி, வணக்கம்.